இன்னும் ஒரே ஒரு ஆண்டுதான் பிரதமராக மோடி தொடர மாட்டார். அவர் அதிலிருந்து தப்பிப்பதற்காக எப்படியாவது எமர்ஜென்சி போன்ற ஏதாவது ஒன்றை அமல்படுத்த வாய்ப்பு இருக்கிறது என மிகப்பெரிய குண்டை தூக்கி வீசியிருக்கிறார் இந்தியாவினுடைய மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள். எதன் அடிப்படையில் இவர் இதை பேசுறாரு? இதுக்கு நடுவில் நாளைக்கு பரபரப்பான சூழல்ல காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் வருகிறார். அவங்க ஜந்தர் மந்தர்ல போராட்டம் பண்றாங்க. இந்த பக்கம் பிரஸ் மீட் வச்சிருக்கிறாங்க. பல நெருக்கடிகள், குழப்பங்கள் அப்படிங்கிற வகையில் போய் கொண்டிருக்கிறது. அதை மையப்படுத்தி தான் இவர் சொல்றாரா? ராகுல் காந்தி சொல்வதனுடைய பின்னணி என்னவாக இருக்கிறது? விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஸ்க்ரால்ல ரிப்போர்ட் ஆயிருக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம். மோடி மே இம்போஸ் சம்திங் லைக் எமர்ஜென்சி won't be PM in an year claims ராகுல் காந்தி. அண்ட் எக்கனாமிக் சுனாமி, அதாவது பொருளாதார ரீதியிலாக ஒரு மிகப்பெரிய சுனாமி அலையை இந்தியாவை தாக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா பாஜக அரசு இந்த கண்ட்ரியினுடைய ஷாக் அப்சர்வர்ஸ் எல்லாம் பல நேரங்களில் சர்வதேச பொருளாதார நெருக்கடிகள் வரும்போது அதை தடுப்பதற்கு நம்ம வச்சிருந்த எல்லா முறைகளையும் காலி செய்திருக்கிறது பாஜக அரசு. எனவே இது ஏற்கத்தக்கது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது வர்றதுனால நான் சொல்றேன், ஆன் அதர் நோட்டு, இதுல நேரடியாக சம்மந்தம் இல்லைனாலும் இந்தியாவினுடைய ரூபாய் மதிப்பு $1க்கு $100 வந்தா கூட என்ன பிரச்சனை? அதனால நம்ம வீக்குன்னு சொல்ல முடியாது. சர்வதேச அளவில் பல சிக்கல்கள் இருக்குங்கிறதால 100 வெறும் நம்பர் தான் அப்படின்னு பிரதமருடைய பொருளாதார ஆலோசகர் டாக்டர் ஷர்மிகா ரவி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். இது இன்னொரு சர்ச்சையாகவும் சிக்கலாகவும் மாறி இருக்கிறது. எங்க $55 $60 நெருங்கிட்டு இருந்த காலகட்டத்தில் பிரதமர் வீக்கா இருந்தா ரூபாய் மதிப்பும் வீக்கா தானே இருக்கும்னு பாஜகவினர் வானத்துக்கும் பூமிக்கும் குதித்தார்கள். நம்முடைய பிரதமர் மோடியே இன்றைக்கு குஜராத் முதலமைச்சராக இருந்து கடுமையான விமர்சனங்களை எல்லாம் வைத்தார். என்ன இந்த மாதிரி இருக்குன்னுட்டு அந்த விமர்சனங்கள்லாம் நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்த்தோம்னா, அவங்க மட்டும் இல்லை, நீங்க பல திரை பிரபலங்கள், நீங்க அமிதாப் பச்சன்ல தொடங்கி அக்ஷய்குமார் போன்றவர்கள்லாம் விமர்சனம் வச்சுதான் ஞாபகம். இப்படி பலரும் கருத்துக்களை தெரிவிச்சாங்க, கொந்தளிச்சாங்க, வந்தாங்க. பல தொழிலதிபர்கள் பேசினாங்க. இப்ப 100 வெறும் நம்பர் தான் அப்படின்னும் போது அப்ப 100 தாண்டி போகணும்னு எதிர்பார்க்குறீங்களா? பிரதமருடைய பொருளாதார ஆலோசகர் குழுவில் இருக்கிறாங்க டாக்டர் ஷர்மிகா ரவி அவர்கள், நம்முடைய முன்னாள் ஆளுநர் டாக்டர் RN ரவி அவர்களுடைய மகள் அவங்க. பட் அதை தாண்டி அவங்க எக்கனாமிக் அட்வைசராக போகக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய டிராவல் இருந்திருக்கு. இது ஒரு சைடு. இப்போ இவர் பேசக்கூடியது ஆதிவாசி காங்கிரஸ் ஈவெண்ட் அப்படின்ட்டு டெல்லியில் நடக்கிறது. அதில் தான் பாரதிய ஜனதா கட்சி இப்போது இருக்கக்கூடிய நிலைமை சரியில்லை, பாஜகவுக்கு இன்றைக்கு சுற்றி நடக்கக்கூடிய எல்லா சூழலும் அவர்களுக்கு எதிரானதாக இருக்கிறது. மோடி ஏறத்தாழ ஒரு அச்சப்பட்ட மனநிலையிலேயே இருக்கிறார். அவர் எப்போ எதை பண்ணுவார்னு தெரியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால நிலைமை கையை மீறி போது கட்டுப்படுத்த முடியாது என்பதனால், அதாவது இன்றைக்கு சிஸ்டமே பார்த்தீங்கன்னா இன்டர்னலி கொலாப்ஸ் ஆயிருக்கு. நீங்கள் அதிகார வர்க்கங்களாக அமைப்பு முறையாகட்டும், ஆட்சி முறையாகட்டும், உள்ளுக்குள்ளேயே பல சிக்கல்கள் இருக்கிறதுனால சிஸ்டமே பிரதமராக இவரை இன்றிலிருந்து அடுத்த ஓராண்டுகளுக்குள் அவர் பிரதமராக தொடர மாட்டார் என்கிற விஷயத்தை ராகுல் காந்தி பேசுகிறார். இது இதுல என்னன்னா, இந்த பிரச்சனை அடுத்தடுத்து போகுது அப்படின்னா தன்னுடைய நிலைமை தன்னுடைய கையை மீறி போகிறது என்று சொன்னால் அவர் ஏறத்தாழ ராகுல் காந்தி அவர்களுடைய பாட்டியார் கையாண்ட முறைக்கு போவாருங்கிறத தான் அவர் சொல்றாரு. அவங்க நேம சொல்லலை. எமர்ஜென்சி என்பதை போல இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க. அதே மாதிரியான ஒரு எமர்ஜென்சியை கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. அப்போதான் பப்ளிக் ஆங்கிற கொஞ்சம் மட்டுப்படுத்த முடியும் என்று சம்திங் லைக் அன் எமர்ஜென்சி போல ஏதாவது ஒன்றை கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எமர்ஜென்சி போல ஏதாவது ஒன்றுனா எமர்ஜென்சி தான். அந்த ப்ரொவிஷன்ஸை பார்ஷியலாக நீங்கள் தனித்தனியாலாம் இம்போஸ் பண்ணுறது ரொம்ப நிறைய சட்ட சிக்கல்களை கொண்டு வரும்னு வச்சுக்கோங்க. அதே போல எக்கனாமிக் சுனாமின்னு இவர் மீன் பண்ண இடங்கிறது நம்ம கவனிக்க வேண்டியது. கடந்த காலத்தில் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி காலகட்டத்தில் நீங்கள் இப்போ ப்ளூம்பெர்க் போன்ற இதழ்கள் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை RBI மீதும் மோடி அரசின் மீதும் வைக்கிறார்கள். நீங்கள் இருந்த ரிசர்வ்ஸ் எல்லாம் இவங்க காலி பண்ணிட்டாங்கன்னா இல்லை என்று RBI கடுமையாக மறுக்கிறது. மேபி அதுக்கு எதுவும் வழக்கு தொடுக்க போகிறாங்களா, இல்லை டிஃபமேஷன் அதுக்கு எதுவும் சூட் ஃபைல் பண்ணுறாங்களா, ஏன் அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகல, அது ஏன் விவாதமாகலைங்கிறது ஒரு தனி கேள்வியாக இருக்கிறது. அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சிஸ்டத்தில் இருந்தது, அங்கே நமக்கு இருந்த ஹோல்டு, இந்தியாவுக்கு இருந்த ஹோல்டு காலி, பாஜக அவங்களெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இன்னைக்கு விலை ஏறி கொண்டிருக்கிறது. இந்தியா இப்படியான எக்கனாமிக் கிரைசிஸ் இதுவரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்காத மிகப்பெரிய ஒரு அபாயகரமான இடத்தை நோக்கி நகர்கிறோம் என்று ராகுல் காந்தி எச்சரிக்கையும் செய்திருக்கிறார். ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ரெவோல்ட், ஐயோ இது அதை விட நீங்கள் சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டியோ மற்ற விஷயங்களோ வெளியில இருந்து வரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ராகுல் காந்தி தொடரக்கூடியது இன்ஸ்டிடியூஷனல் ரெவோல்ட்னா உள்ளுக்குள்ள இருந்தே கிளம்பி வருவார்கள். எதுவும் நம்ம விசில் ப்ளோவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி எதுவும் வரப்போறாங்களா, அது இன்னும் கொஞ்சம் கான்சியஸாக பார்க்க வேண்டியதாச்சு. அதே போல் அவர் சொல்றாரு, இன்ஸ்டிடியூஷனல் ரெவால்ட்னா நீங்கள் IAS IPS ஆஃபீஸர்ஸ் அரசுக்கு எதிராக திரும்புவார்கள் சொல்ல வரீங்களா, ஜுடிஷியரி ரெசிஸ்ட் பண்ணணும்னு சொல்ல வரீங்களா? ரெவோல்ட்டுங்கிறதே என்ன
டெர்மினாலஜியில் எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும், அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பார்வையில் ரெவோல்ட்டாக இருக்கும். புரட்சிங்கிற வார்த்தை வந்து நம்ம அரசியல்வாதிகள்கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப பாடுபடுதுன்னு வைங்களேன். ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கான அவங்க பார்க்கப்படுற பார்வையில் எது புரட்சின்னு ஒரு கேள்வி இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கு முழுமையாக கட்டுப்படுத்தப்படுகிறது. அது முழுமையாக கடந்த 3 ஆண்டுகளில் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் கையில் எடுத்துக்கொண்டார்கள். கண்ட்ரோல் இவங்க கிட்ட தான் இருக்கு. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இஸ் மெசேஜிங் மீ. அது ரொம்ப சீனியர் ஜுடிஷியரி எல்லாருமே பாஜகவுக்கு எதிராக போகிறார்கள். அவங்க தான் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தராங்கன்னு ஒரு போடு போட்டிருக்கிறாரு. இவர் சொன்ன சீஃப் எலெக்ஷன் கமிஷனருங்கிறது இவங்க இங்கே போட்டிருக்கிறத பார்த்தா இது எதை நோக்கி நகர்கிறது? ஞானேஷ்குமார் அவர்கள் ராகுல் காந்திக்கு தகவல் சொல்கிறார் என்கிற அர்த்தத்தில் இது வருதா அப்படிங்கிறது அந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வியாக மாறுகிறது. உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே ஞானேஷ்குமார் இவ்வளோ நாள் பாதுகாக்கிறாருன்னு நீங்கள் தான் சொன்னீங்க. இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா சிக்கலுக்குரியதாக மாறுகிறது அப்படிங்கிறதையும் கவனிக்கணும். இதை வந்து பாஜக எப்படி பார்க்கணுன்றிருக்கு. ஜெகதீப் தன்கர் மாதிரி இது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் இவரையும் எங்கே இருக்காருன்னு தெரியாது, திடீர்னு ராஜினாமா கடிதம் வரப்போகிறதா ஞானேஷ்குமார், இதெல்லாம் ரொம்ப பெரிய ஸ்பெகுலேஷன்ஸாக மாறும். அப்படியான ஒரு மாற்றத்துக்கான விஷயத்தை தான் பற்ற வைத்திருக்கிறார் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த பதிவுக்கு மேபி இன்னும் கூடிய விரைவில் அவங்க பாஜக எதிர்வினை ஆற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ இதை கொண்டு போய் சிஜேபி இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட முடிச்சு போட்டு அந்த முடிச்சை கொண்டு போய் ராகுல் காந்திக்கு பின்னாடி கனெக்ட் பண்ணி ராகுலுக்கும் சிஜேபிக்கும் பின்னாடி இருக்கக்கூடியது ஒரு சர்வதேச திட்டமாக இருக்கிறதுங்கிற இடத்துக்கு போயிடுவாங்களோங்கிற பாயிண்ட் இருக்கு. இதில் யாரை மனதில் வைத்து ராகுல் காந்தி சொல்கிறாருங்கிறது நம்ம நாளைக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய ரேலி இருக்கிறது. அவங்க ஒரு டெஸ்ட் அறிவிச்சிருக்காங்க. எப்படியும் அதை அனுமதிக்க போறது இல்லை, அது என்னவாக போகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ அஃபீஷியல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ரெஷர் ரொம்ப சிவியராக இருக்குமோன்னு பயப்படுற இடத்துல நாளைக்கு எங்களுக்கே ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு அதிகாரிகள் இன்றைக்கு பயப்படுகிறார்கள் மோடி அரசுல. இதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய சிக்கலாக மோடி அரசுக்கு தலைவலியாக குடைச்சலாக மாறப்போகிறது அப்படின்னு குறிப்பிட்டாரு. எலெக்ஷன் தேர்தல் முறையே இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருடப்பட்டதாக இருப்பதை பொதுமக்கள் பார்க்கிறார்கள் என்னும் போது பொதுமக்கள் கொந்தளிப்பார்கள், கோபம் கொள்வார்கள். எலெக்ஷன் அப்படின்னும் போது மக்கள் கோபத்துக்கு தேர்தல் ஆணையருக்கு பயப்படுவார் தானே, அதெல்லாம் அவர் கண்ணு முன்னாடி வந்து போகும் இல்லையா அந்த பயமெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி கேட்கிறாரு. அதே நேரத்தில் கவர்மெண்ட் இதை வந்து தடுப்பதற்கு, ஏன்னா மக்கள் கொந்தளிக்கிறாங்க தெருவுக்கு வராங்கன்னா உடனே ஒரு இலங்கை உதாரணத்தை சொல்லுவாங்க, இல்லை இந்த பக்கம் வேற ஏதாவது நாடுகள்ல இந்த ஜென்சி மாதிரியோ இல்லை மற்ற விஷயங்கள் சொல்லி மக்கள் புரட்சியின் மூலமாக வீழ்த்தப்பட்ட ஆட்சியில் ஞாபகத்துக்கு வரலாம். அப்போ மக்கள் எல்லாம் தெருவுக்கு கூடனாதானே நீங்கள் வெளில வருவீங்க. வெளியில 3 பேருக்கு மேலே கூடுவதற்கு தடை, 2 பேருக்கு மேல் வெளியே வர தடைன்னு பண்ணோம்னா எமர்ஜென்சி மாதிரி ஒன்று போட்டுடலாம். ஆனால் இப்போ நம்ம செகண்ட் ஸ்டேஜில் இருக்கிறோம். ஃபுல் கண்ட்ரோல் அப்படிங்கிறதுல அவங்க இருந்த இடத்துல இப்போ லூசிங் கண்ட்ரோல் அப்படிங்கிற இடத்துல வரும் என்பதாக பதிவு செய்கிறார். பாஜக உடனடியாக ராகுல் காந்திக்கு இதே வேலை தான். அவர் இப்போ எப்போ பாரு ஏதாவது கான்ஸ்பிரசி தியரி, அவராக சதி கோட்பாடுகளை சொல்லி கதைகளை சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவங்களுடைய பப்ளிசிட்டி சீஃப் அமித் மால்வியா ஒரு புதிய கான்ஸ்பிரசி தியரி ஒவ்வொரு சில மாதங்களுக்கும் நடுவில் ஒரு முறை ஏதாவது ஒரு தியரி பேசிக்கிட்டு இருப்பாரு. முதல்ல டெமோக்ரஸி முடிஞ்சு போச்சுன்னாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற அமைப்பு முறையெல்லாம் பாஜக கொண்டு வந்துருச்சு, தேர்தலில் திருடுறாங்கன்னாங்க. இப்போ எமர்ஜென்சி வருது, எக்கனாமிக் சுனாமி வருதுங்கிறாரு. இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதாவது ஏறத்தாழ எப்படி சொல்றாருன்னா, இந்த 8 அமாவாசையில் இந்த ஆட்சி கவிழும்னு இங்கே அதிமுக பிரிவில் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ஒரு காலகட்டம் வரைக்கும் அவர் டிடிவியோட ஆதரவாளர்கள் அந்த செக்ஷன் சொல்லுவாங்க, இல்லை எடப்பாடியை எதிர்க்கக்கூடியவர்கள் சொல்லுவாங்க. இப்படியே அதை சுற்றிக்கிட்டு இருக்கோம். இன்னும் சில மாதங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்பில் ஏதாவது சொல்லியிருந்திருக்கலாம் அந்த சமயத்தில். இபிஎஸ் அவர்கள் விமர்சனமாக அதை வைக்கும்போது பாஜகவே அதை எடுத்துரும், இல்லை இவர் முதலமைச்சராக மாற்றிடுவாங்க. இப்படி பல விஷயங்கள் பேசப்பட்டது. அந்த வகையில் இது இருக்கா என்கிற கேள்வியும் அதனோடு எழுகிறது. வெறும் இதோட இவங்க நகர்த்திடுறாங்களா? அவர் ஃபேக்டுக்கே வரதில்லை, பயத்தை உருவாக்கி குழப்பத்தை உருவாக்கி பார்ட்டி திரும்ப திரும்ப தோத்ததிலிருந்து அவரை அதுக்கு பதில் சொல்ல அதை எதிர்கொள்ள முடியாம எங்க பக்கம் அந்த பால ராகுல் காந்தி திருப்பி விடுறாரு. இது சரியானது அல்ல அப்படின்னு அமித் மால்வியா பதிவிடுகிறார். அதே போல எலெக்ஷன் கமிஷனர், இன்டெலிஜென்ஸ் சீஃப், ஜட்ஜ் எல்லாம் இவர்கிட்ட 3 வருஷமா உட்காந்து இவருக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்கிறது எப்படி சரியானதாக இருக்கும்? ஆனா இவ்வளவு பேர் இருந்தோம், உங்களுக்கு உள்ள சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பேசுறாரு, ஜட்ஜிங்க சொல்றாங்க, அதிகாரிகள் ஐபிஎஸ் ஐஏஎஸ் எல்லாம் சொல்லி உங்களால் எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியலையே என்கிற கேலியையும் அமித் மால்வியா பாஜக தரப்புல செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இவ்வளவையும் தாண்டி நாங்க ஜெயிச்சிருக்கோம்னா நாங்க எவ்வளவு பெரிய பலசாலி என்கிற இடத்துக்கு அது நகருது. திரும்ப திரும்ப உங்களுடைய ஸ்பேஸ், காங்கிரஸ் என்கிற கட்சி அவர்களுக்கான செல்வாக்கு என்பது குறைந்து கொண்டே வர்றதுனால இதுவரைக்கும் எதையும் ப்ரூவ் பண்ண முடியாம இப்ப அதனோட சேர்த்து இன்னொன்னை சேர்த்து இருக்கிறார் என்பதாக இவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஸோ இது கவனிக்க தகுந்த
ஒரு விஷயமாக செய்தியாக மாறி இருக்கிறது. இது ஒரு பக்கம். அப்படின்னா அபிஜித் திங்ரே காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் இந்தியா வருகிறார். டெல்லியில் வந்து அவர் லேண்ட் ஆனதும் அங்கே என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய செய்தி தொடர்பாளர்கள் 3 பேர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. ப்ரெஸ் மீட் கொடுத்து நீங்கள் எல்லாம் ஏர்போர்ட்டுக்கு வாங்க, நம்ம ஏர்போர்ட்டுக்கே போய் வரவேற்போம். வரவேற்றுட்டு அங்கேருந்து அவர் அப்படியே கூப்பிட்டுக்கிட்டு ஜந்தர் மந்தரில் ப்ரொட்டஸ்ட்டுக்கு இடம் கேட்டிருக்கிறாங்க. ப்ரொட்டஸ்ட்டுக்கு கொடுக்கலனாலும் நம்ம அந்த ப்ரொட்டஸ்ட் சைட்டுக்கு போய் அங்கே போராடுவோம், அரசுக்கு எதிராக நம்மளுடைய ஆர்ப்பாட்டத்தை காட்டுவோம், வெளிக்காட்டுவோம் என்பதாக ஒரு விஷயத்தை நேற்றைக்கு அவங்க செய்தியாளர் சந்திப்பில் பதிவு பண்ணுறாங்க. இப்போ இதுவே நமக்கு வந்து போலீஸ் ஆஃபீஸாக பர்மிஷன் கொடுக்க போகிறது இல்லைன்னு வைங்க. ஏன்னா அவங்க ரொம்ப கான்சியஸாக இருப்பாங்க. இது சரியா, இதை வந்து பாஜக அரசு மிக நிச்சயமாக ரசிக்கவில்லை. பர்மிஷன் கொடுக்கலனாலும் நீங்கள் வாங்க அப்படிங்கிறது அவங்க எப்படி பார்க்க போகிறாங்க, அது எவ்வளோ சிவியரான சீரியஸான இம்ப்ளிகேஷன்ஸை கொண்டு வர போகிறது, இவருடைய எண்ணம் ஆட்சி மாற்றம் தானா, இப்படியான அடுக்கடுக்கான கேள்விகள் தொக்கி நிற்கிறது. இதை எப்படி டீல் பண்ண போகுது பாஜக அரசு, குறிப்பாக அமித்ஷா அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் மிகப்பெரிய தலைவலி சிக்கலே இதுதானே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எந்த அளவுக்கு இது போகும் என்பதை அவர்கள் கொஞ்சம் இதை வந்து உட்கார விட்டுட்டீங்கன்னா, அதாவது நம்ம ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் உதாரணமாக எடுத்தாலும் சரி, இல்லை அதுக்கு முன்பாக நடந்த பல பிரச்சனைகள்ல வெளியில வந்து கூட விட்டுட்டோம்னா அப்புறம் கலைக்கிறது கஷ்டம். அதுக்கப்புறம் நீங்கள் மிக மோசமான சில விஷயங்களை செஞ்சு, இல்லை உள்ளடி வேலைகளை செய்து அவர்களை பிளவுபடுத்தி கூட்டத்தை குறைச்சி பிறகு பிரயோகப்படுத்தி அதிகாரம் என்பதை விடவும் அடக்குமுறையை பிரயோகப்படுத்தி தான் நீங்கள் கலைக்க முடியும். எனவே உங்களை கூட விட்டுறக்கூடாதுங்கிறதுல பாஜக ரொம்ப கான்சியஸாக இருக்கும். ஸோ இந்த சவால்ங்கிறது கூடி வரக்கூடிய நேரத்தில் தான் இப்படி ஒரு செய்தியை ராகுல் காந்தி பேசியிருக்கிறார். ஸோ பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நமக்கு அடுத்தடுத்த நாட்களில் காத்திருக்கிறது. மோடி லெவல்லே இப்போ இதுக்கு ரியாக்ட் பண்ணாங்கன்னா இது இன்னும் பெரிய பேசு பொருளாக மாறும். அமித்ஷா எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறாங்க, இதெல்லாம் வரும்போது நமக்கு அடுக்கடுக்கான செய்திகள். ஏன்னா இப்போ இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க, காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி கேட்கறத செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், அவங்க பின்னாடி இருக்க ஆதரவான இளைஞர்கள் சரி ஓகே அதான் செஞ்சு தந்துட்டாங்களேன்னு கூட்டத்தில் நிற்காம போயிடுவாங்க, கலைக்கிற வழியை பாருங்கன்னு சிலர் ஆலோசனைகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இறுதி முடிவு எதை நோக்கி போகிறது, எதுவாக இருந்தாலும் ஜனநாயகபூர்வமான விஷயங்களாக நிகழ்தல் தான் சரியானதாக இருக்கும். பார்ப்போம் இது எப்படி பயணிக்கிறது. அதனுடைய கூடுதல் அப்டேட்ஸோட வேறொரு காணொலியில் சந்திக்கலாம்.